உங்களுக்காக தான் நான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி, இன்னைக்கு சம்பள நாள், அதுவும் முதல் சம்பளம். கோயிலுக்கு போயிட்டு வரேன். பக்திமயம் ஆயிட்டீங்கன்னு சொல்லுங்க. ஆமா, முதல் சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, வெறும் கையோட வந்திருக்கீங்களே? அவசரப்படாத பாரதி, இருட்டுல இருந்தானா ஒரு நாள் தான் வெளிச்சத்துக்கு வந்தேன். என் வாழ்க்கையில மறக்க முடியாத திருப்பத்தை நீதான் ஏற்படுத்தி கொடுத்த. அப்படிப்பட்ட உனக்கு புடவையா வாங்கி கொடுத்தா யூஷுவல் ஆயிடும், பொண்ணா வாங்கி கொடுத்தா அது கமர்ஷியல் ஆயிடும். அதனால புனிதமான ஒரு பொருள் உனக்கு கொடுக்க போறேன். என்னது? நான் கொடுக்க போற பொருள் மத்தவங்க கண்ணுக்கு தப்பா தெரியல, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்பு இல்ல. கௌரி, என்ன கபடியா விளையாடுற? போற வர்ற என்னடா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசலாமா வேணாமான்னு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. தாராளமா பேசு. அது வந்து நான் என்னடா ஸ்வீட்? என்னடா திடீர்னு? அது ஒண்ணும் இல்ல, ஒரு சந்தோஷமான விஷயம் பேசலாம்னு வந்தேன். பெருங்கையோட வந்தா நல்லா இருக்கதே, அதான் ஸ்வீட். இருடா, கௌரி என்னமோ பேசணும்னு சொன்னா, முதல்ல அது என்னன்னு கேட்டுக்கிறேன். ஸ்வீட்டோட வந்தா நான் தான் முதல்ல சொல்லுவேன். டேய், நான் முதலே வந்துட்டேன்டா. இருக்கடா, எதுக்கு வம்பு? பூவா தலையா போட்டு பாத்துருவோம். என்ன தலை பூ? ஹெட். நீ தாண்டா ஜெயிச்ச, முதல்ல நீயே சொல்லு. கேள்விக்குரிய அந்த எதிர்காலத்தை ஆச்சரியக்குரியா மாத்தினதே உன் தங்கச்சி தான். ஆனா அவ வாழ்க்கை மட்டும் இன்னும் கேள்விக்குறியாவே இருக்கு. என் மனசுல பட்டது பட்டுன்னு சொல்றேன். பேச்சு துணைக்கு நீங்க இருக்கீங்க, வழி துணைக்கு நிறைய பேர் இருக்காங்க. என் வாழ்க்கை துணைக்கு பாரதியை கைப்பிடிக்கணும்னு நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்படுறேன். கௌரி, என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியலடா. நானே இதை பத்தி உங்ககிட்ட பேசணும் தான் நினைச்சேன். இப்போ நீயே ரொம்ப தேங்க்ஸ்டா. டேய், எதுக்கும் உன் தங்கச்சிட்ட ஒரு வார்த்தை கேட்போம். அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. இதை பத்தி அவகிட்ட கேட்கவே வேணாண்டா. ஏன்னா நீ உடம்பு சரியில்லாதப்போ ராத்திரி பகலா கண்ணு முழிச்சா உன்னை காப்பாத்திருக்கா. நீ எவ்வளவு லேட்டா வந்தாலும் நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே அவ சாப்பிடுவா. அது ஏன்டா நீ நேத்து பூ கொடுத்தப்போ அவ வேண்டான்னு வெறுத்தாளா? அவ உன்னை ஏத்துக்கிட்டான்டாண்ட அர்த்தம். டேய் சந்திரா, நீ ஏதோ பேசணும்னு சொன்னியே. அது ஒண்ணும் இல்ல, நான் தான் கௌரிக்கு உன் தங்கச்சியை பொண்ணு கேட்கலான்னு ஸ்வீட்டோட வந்தேன். அதுக்குள்ள அவனே முந்திக்கிட்டான். தேங்க்யூ. டேய், என் தங்கச்சிக்கு இதெல்லாம் தெரியவே கூடாதா? திடீர்னு அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். நம்ம போய் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வோம். டேய், நீ தாண்டா துணை மாப்பிள. சரி, அந்த ஒரு ரூபாய் காயின் கூட. விட மாட்டான்டா. இதே மொய்யா வச்சிடாத. வச்சாலும் வச்சிருவான். இப்பவும் தலைதான். வணக்கம். முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு, பொண்ணு அழிச்சுன்னு வாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் சாமி வந்துருவாங்க. மாப்பிள வணக்கம். கங்க்ராச்சுலேஷன். அடே வாங்க வாங்க வாங்க. கௌரி, நான் உனக்கு கீழே போய் பார்த்துட்டு வரட்டுமா? கொஞ்சம் துணைக்கிற, அவங்களே வந்துருவாங்க. துணைக்க half an hour கழிச்சு இந்த டைலாக் வருமா? இருடா பார்த்துட்டு வர. இரு. வணக்கங்க.
என்ன நீ கோயில் வரைக்கும் வந்துட்ட, இன்னும் கல்யாணம் யாருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறியே? சஸ்பென்ஸ். நேரம் ஆயிடுச்சு, இன்னுமா பொண்ணு வரல? நானும் அப்பத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கேன், சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ் சொல்லிட்டு இருக்கே. இப்பாவது சொல்லு, யாருக்கு கல்யாணம்? சொல்ல மாட்டேன். நீ தான் நேர்ல வந்து பார்க்க போற இல்ல? எல்லாம் நமக்கு வேண்டியவங்க தான். இந்த அண்ணனுக்கு கூட இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்க, நீயே ஆச்சரியப்பட போற. இனிமே என்னால பொறுக்க முடியாது. சொல்லுங்க, யாருக்கு கல்யாணம்? வா சொல்றேன். வணக்கம். வணக்கம். இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாதுன்னு சொல்லுங்க, யாருக்கு கல்யாணம்? இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, இன்னும் ரெண்டு படி தான். நீயே நேர்ல வந்து பார்த்துக்கோ. வா சீக்கிரம் வா, முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு. கௌரி, நீங்க தான் மாப்பிள்ளையா? இதத்தான் சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ் சொன்னியா? உண்மையிலேயே சஸ்பென்ஸ் தான். ஆமா, பொண்ணு யாரு? நான் உடனே பார்க்கணும். பொண்ணு யாரா? நீதாம்மா. மணவரில் போய் உட்காரு. என்னடா இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன சொல்ற? பாரதி, இது வேடிக்கையில விளையாட்டுல மணி ஆயிட்டு போய் மனவரில் உட்கார். என்ன சொல்றீங்க? ஏன் சம்மந்தம் இல்லாம எப்படி? ஓ சம்மதத்தை நியாயமா கேட்கணும். நீதான் அன்னைக்கே சம்மதிச்சிட்டிய. நான் எப்ப சம்மதிச்சேன்? கௌரி அன்னைக்கு பூ வாங்கி கொடுத்தான், நீதான் வாங்கி தலையில வச்சுக்கிட்டியே. இன்னைக்கு தாலி கட்ட போறான், அதை மட்டும் ஏமா தடுக்கிற? ஐயோ கடவுளே, என்ன கௌரி இதெல்லாம்? நான் உங்ககிட்ட அப்படியே பழகுனேன். தயவு செஞ்சு என்ன தப்பா இடப்படாத பாரதி. என் மனசுல நீ இருக்கிற மாதிரி உன் மனசுல நான் இருப்பேன்னு நினைச்சேன். இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் இல்லைன்னு சத்தியமா எனக்கு தெரியாது பாரதி. ஒரு கையில ஓசை வராது, ஒரு பூல மாலை கட்ட முடியாது. வெறும் தண்ணி ஊத்ததுக்கே மரம் நிழல் தரும்போது என்ன வாழ வச்சு உனக்கு வாழ்க்கை தரணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்புல இப்ப கூட நான் நினைக்கிறேன். தனி மரம் தோப்பாகுது பாரதி. நான் தனி மரம்னு உங்களுக்கு யார் சொன்னது? இது பாருங்க, நான் பொட்டு வச்சிருக்கேன், பூ வச்சிருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் என் புருஷன் இன்னும் சாகல. அவரோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், அவரோட தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அவர் நினைவுல தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க மாலையை மட்டும் மாத்திக்கல, எங்க மனசையே மாத்திக்கிட்டோம். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விதவையா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சுமங்கலி தான். நான் தாலி கட்டலாம், ஆனா ஒரு சுமங்கலிக்கு எதுக்கு இன்னொரு தாலி? பாரதி, பெண்கள்னாலே வெறுத்து ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருந்தானா? உன்னோட அறிமுகம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் என்னைய நான் படிப்படியா மாத்திக்கிட்டேன். இந்த ஆண்டவன் சன்னிதானத்துக்கு அர்ச்சனைக்காகத்தான் பூவை கொண்டு வந்தேன் நினைச்சேன். அது பிரச்சனைக்குரியதுன்னு இப்பதான் எனக்கு தெரியும். எனக்கு மஞ்சளை விதைச்சா மஞ்சள் தான் விளையும் தெரியும், காதலை விதைச்சா கண்ணீர் வரும்னு எனக்கு தெரியாது பாரதி. இந்த ஆண்டவன் மேல ஆணையா சொல்றேன், என்னோட விருப்பம் புனிதமானது, எந்தவித களங்கம் இல்லாதது. நான் ஊர்ல இருந்து மன ஆறுதலுக்காகத்தான் இந்த இடத்துக்கு வந்தேன், ஆனா அதுவே உங்க மனசுல இடம் பிடிக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மதமோ சாஸ்திரமோ சம்பிரதாயமோ மனுஷனால தான் உருவாக்கப்பட்டது, அது மனுஷனை மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். ஆனா காதல் அப்படிப்பட்டதில்லை, அது இயற்கையிலேயே உருவானது, அதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. நாங்களும் அப்படித்தான் காதலிச்சோம். நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவரோட வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நினைச்சு என் ஆயுள்டா சந்தோஷமா வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க மனசு இவ்வளவு மாறுறதுக்கு காரணம் நான் உங்க மேல அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்ட உரிமைதான் நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க, நான் வரேன்.